யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உங்களை இந்த நித்திய வெளிச்சம் டிவி சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர நாம் செய்கிற எல்லா கிராம ஊழியங்களிலும் கர்த்தர் நமக்கு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணினார். ஒவ்வொரு கிராமங்களிலும் தெருக்களிலும் போய் நாம் இயேசுவை அறிவிக்கும் போது ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் திரளாய் ஓடி வருகிறதை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. தொடர நாம் செய்கிற கிராம ஊழியங்களுக்காக சபைகள் இல்லாத இடங்களில் புதிய சபைகளை உருவாக்குற இந்த தரிசனத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்தட்டும். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய இருதயங்களை திருப்பிக் கொள்ளுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தை தியானம் பண்ணலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று. நல்ல கவனமாக கேளுங்க. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட யாரை நாம் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? நாம் பின்பற்ற வேண்டியது ஒரே ஒருவர் தான். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றுவான் என்றால் நிச்சயமாய் அவன் வாழ்க்கையில ஒரு நித்திய ஜீவனை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக பேர் கிறிஸ்துவை பின்பற்றாததினால தான், அவருடைய வசனத்தை பின்பற்றாததினால தான் இன்னைக்கு பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலையும் பலவிதமான வியாதிகள் மத்தியிலையும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை பார்க்க முடிகிறது. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையும், ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பையும், ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை, ஆனால் அதை முடிவு பரியந்தமும் அவங்களுக்குள்ள இல்லாதனால அநேக பேர் ஆண்டவரை பின்பற்றினவர்கள் இன்னைக்கு பின்வாங்கி இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அந்த மரணத்தை கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் நிச்சயமாய் அந்த மரணத்தை ஜெயிப்பார்கள். காரணம் என்னவென்றால் இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இன்றைக்கு நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றால் நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தை ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் மிக பெரியவராய் இருக்கிறபடியினால் இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற நீங்களும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தையே நாம் ஜெயித்து விடலாம். இயேசுவை நீங்கள் பின்பற்றினால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வியாதி உன்னை அணுக முடியாது. இயேசுவை பின்பற்றினால் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுவை பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் நீ சுகமாய் வாழலாம். இயேசுவை பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்காது. இயேசுவை பின்பற்றினால் உன் வாழ்விலே ஒரு மிகப்பெரிய கனத்தையும் மகிமையும் உன் வாழ்க்கையில் பார்க்க முடியும். இன்றைக்கு ஏன் கனத்தை பார்க்க முடியவில்லை? ஏன் மகிமை பார்க்க முடியவில்லை? ஏன் உயர்வை பார்க்க முடியவில்லை? காரணம் என்னவென்றால் நீங்கள் பின்பற்ற வேண்டியது இயேசுவை அல்லாமல் வேறு ஒன்றை நீங்கள் பின்பற்றாதீர்கள். மோசே 40 நாள் மலைக்கு மேல ஜெபம் பண்ண போன போது அங்க இருந்த ஜனங்கள், கர்த்தரை பின்பற்ற வேண்டிய ஜனங்கள் யாரை பின்பற்றினார்கள் என்றால் ஒரு கன்று குட்டியை அவர்கள் பின்பற்ற தொடங்கினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த கன்றுக்குட்டியை உருவாக்கிவிட்டு இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்த தெய்வம் என்று ஒரு கன்றுக்குட்டியை என்றைக்கு பின்பற்றினார்களோ தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உன் உள்ளத்துல ஒரு கன்றுக்குட்டியை வைத்திருக்கிறீங்க.
ஆண்டவரை பின்பற்ற வேண்டியவர்கள் நீங்கள். நான் மனத்தாழ்மையும் சாந்தமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய நாம் இன்னைக்கு யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு மிருகத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். மிருகம் என்று சொன்னால் அவைகள் 6 அறிவு உள்ள மிருகம்தான். 6 அறிவு மிருகத்தை ஒருவன் பின்பற்றினால் அவனும் எப்படி இருப்பான்? அவனும் மிருகத்தை போலதான் இருப்பான். ஒரு மாட்டை பின்பற்றினா அவன் மாடு போலதான் இருப்பான். ஒரு எலியை பின்பற்றினால் அவன் எலி போலதான் இருப்பான். ஒரு பாம்பை பின்பற்றினால் அவன் பாம்பை போலதான் இருப்பான். ஒரு சிலையை பின்பற்றினால் அவனும் சிலை போலதான் இருப்பான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு உயிர் உள்ளவர். அவரை பின்பற்றினால் நீயும் உயிருள்ளவனாயிருப்பாய். நீ சத்தவனை பின்பற்றினால் நீயும் சத்தவனாய் தான் இருப்பாய். இயேசுவை பின்பற்றி நான் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் அன்பாய் இருங்கள் என்று இயேசு சொன்னாரே. ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொன்னாரே. ஒருவரையும் குற்றவாளியாக நீ தீர்க்காதே என்று சொன்னாரே. ஆனா அவரை பின்பற்றுகிற நீங்கள் இன்னைக்கு நீங்க மன்னிக்கிறீர்களா? அவரை பின்பற்றுகிற நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறீர்களா? இன்னைக்கு ஒருத்தனை குற்றப்படுத்தினா ஓடி வந்துற மீடியாவுக்கு முன்ன நின்று அவனை குற்றவாளியா நியாயம் தீர்க்கிறானே. ஒரு ஊழியக்காரனை நீ நியாயம் தீர்க்கிறாயே, கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரா? விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்ட ஒரு ஸ்திரீயை அவருக்கு முன்பாக கொண்டு வந்த போது மற்றவர்கள் எல்லாரும் அவளை குற்றவாளியாக நியாயம் தீர்த்து கல்லெறிய முயன்ற போது அங்கே இயேசு அதே இடத்தில் நின்று இயேசு அந்த ஸ்திரீயை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவளை குற்றவாளியாக நியாயம் தீர்த்தாரா? உனக்கு யார் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு அதிகாரத்தை கொடுத்தது? பிசாசுதான் ஒருவனை குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிறானே. காலம் வருவதற்கு முன்பாக ஒருவனையும் நியாயம் தீர்க்காதே என்று வேதம் சொல்லி இருக்கிறது. உன்னை நீயே குற்றவாளியாக என்னை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். ஒருத்தன் பாவம் செஞ்சான்னா அவன் பாவம் பண்ணிட்டானேன்னு சொல்லி அவனுக்காக அழுது புலம்பி அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னு சொல்லி அவனுக்காக செபிக்கிறவன் தான் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவன். அவனை நியாயம் தீர்த்து, அவனை குற்றவாளியை நியாயம் தீர்த்து, அவன் ஒரு நாளும் கிறிஸ்துவின் இடத்தில் வரவிடாமல் அவனை தூரப்படுத்துற நீ எல்லாம் ஒரு மனுஷனோ? தகப்பனை விட்டு இளைய குமாரன் தூரம் போன போது தகப்பன் என்ன சொன்னார்? இவன் செத்தான், ஆனால் மீண்டும் இவன் உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று சொல்லி தகப்பன் அவனை சேர்த்து கொண்டார். ஆனால் இளைய குமாரனுடைய சகோதரன் என்ன பண்ணார்? அவனை குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிறான். நான் இன்றைக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய என் சனமே யாரையும் குற்றவாளியாக நியாயம் தீர்க்கார். அவன் ஒரு நிமிஷத்துல ஆண்டோட ஒப்புரவாகி அவன் தேவ சமூகத்துல அவன் பரலோகத்து போயிருவான். நீ எங்க போவ? நீ எங்க போவ? எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களை குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிறதுனாலதான். உன் கண்ணிலேயே இவ்வளவு பெரிய உக்கரகத்தை வச்சுக்கிட்டு நீ அடுத்தவனுடைய நீ குற்றத்தை போக்குறாயோ, வெக்கமா இல்லை உனக்கு? நீ யோக்கியமோ? நீ யோக்கியமா? நீ உனக்குள்ள விபச்சாரம் இல்லை என்று சொல்லி
அடுத்தவனை பார்த்து சொல்லிடுவான், விபச்சாரக்கார, வேசித்தனக்கார, களவுக்கார, பொய்ய. உனக்குள்ள போக இல்லைன்னு சொல்லு. ஆண்டவர் அவனுடைய பாவத்தை அவர் வெளிச்சம் போட்டு வெளியில காட்டினார்னா நீ முகத்தை மூடிட்டு தான் நீ போகணும். ஆண்டவர் ஒருவனுடைய பாவத்தை அவர் வெளியரங்கமாய் அவர் காண்பித்து கொடுக்கல. தன்னை காட்டி கொடுக்க போகிறவனும் கூட்டத்துல இருக்கிறான். உடனே ஆண்டவர் காட்டி கொடுத்தாரா? தன்னை மறுதலிக்க போகிற பேதுரு தான் இருக்கிறாரு. தன்னை விட்டு சீசர்கள் எல்லாம் தன்னை விட்டு போகிறாங்க எல்லாம் தெரியும். எல்லாம் ஒண்ணு ஆண்டவர் காட்டி கொடுத்தாரா? காட்டி கொடுக்கலையே. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? காட்டி கொடுக்கணும். அந்த பாவம் பண்ணிட்டான், இவன் அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். ஒருத்தர் பாவத்துல விழுந்தான அவனை அக்கடியிலிருந்து அவனை தூக்கி விடணும். அதுக்காக நீ என்ன செய்யணும்? அவனுக்காக உபவாசம் போடு, அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுக்காக திறப்புல நின்னு. இயேசு நிக்கலையா? நம்ம யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? மிருகத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். மிருகம்தான் ஒரு மனுஷனை ஆமா என்ன செய்யணும்? நம்ம தடிச்சா அது திரும்ப கடிக்கும். இயேசு அப்படி அல்ல. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்ட சொன்னார் இயேசு. உங்களை சபிக்கவில்லை, ஆசீர்வதிக்க சொன்னார். உங்கள் சத்துருக்களை நேசிக்க சொன்னார். இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். இன்னைக்கு அநேக ஊழியக்காரன் இன்னைக்கு மேடையில் நின்று மற்ற ஊழியக்காரனை குற்றம் சாட்டுகிறாயே, அவன் விழுந்தது போல நீ விழுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பரிசுத்த மேடை கிடைத்தால் அந்த மேடையில கிறிஸ்துவை பற்றி பேசு. சகல ஜனங்களை வியாதியோடு, பாவத்தோடு, கட்டுகளோடு, கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க. அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குற வார்த்தையை சொல்லாமல் நீ அங்க மற்றவளை குற்றவாளியா நியாயம் தீர்க்கிறாயே. உனக்கு கர்த்தர் உனக்கு இதாவா உனக்கு பிரசங்கம் பண்ண சொன்னாரு? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மேடை போட்டு அந்த இடத்துல உன்னை பிரசங்கத்துக்கு கூட்டா நீ நாய பேய மற்ற ஜனங்களை, மற்ற ஊழியக்காரனை நீ குற்றவாளிய நியாயம் தீர்க்கிறாயே. ஊழியக்காரனை எச்சரிப்பாயிரு, வரும் கோபத்துக்கு நீ ஆளாகிறாத, மனம் திரும்ப ஒழுங்காக. லட்சக்கணக்கில் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு வீதியில விழுந்து கிடக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு இயேசு தேவையா இருக்குது. அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை இருக்குது. எவ்வளவோ வேலைகள் இருக்குது. அதை விட்டுக்கிட்டு நீ மேடையில போய் பிரசங்கம் பண்ண போறாயா? நீ பிரசங்கம் பண்ண போற இடத்துல 4 பேரை சுகப்படுத்து, 4 பேருக்கு ரட்சிப்பு சுவிசேஷத்தை அறிவி, 4 பேரை நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்து, 4 பேருக்கு இயேசுவை காண்பித்து கொடு. அந்த மேடையில வாய்க்கொழிய மற்ற ஊழியக்காரன விசுவாசிகளை குற்றவாளியா நியாயம் தீர்க்காதீங்க. நான் பார்க்கிறேன், எத்தனையோ மீடியாவில் பார்க்கிறேன். அதுக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைப், ஏகப்பட்ட லைக்கு. குற்றவாளியை நியாயம் தீர்க்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு தான் இன்னைக்கு வாய்ப்பு அதிகம். 4 பேரை திட்டி நீ அதுல பெருமை போராட்டாத, வெக்கம் கட்டவன. கிறிஸ்துவை பின்பற்றுங்க, ஆண்டவரை பின்பற்றுங்க. நமக்குள்ள பாரம் வரணும். இன்னும் நான் ஆண்டவரை எந்த காரியத்தை நான் பின்பற்றல, அவரை போல நடக்க இருக்குதா, அவரை போல பேச்சு இருக்குதா, அவரை போல மனத்தாழ்மை இருக்குதா, அவரை போல மனதுருக்க இருக்குதா, அவரை போல ஆத்ம பாரம் இருக்குதா, அவருக்குள்ள இருந்த அந்த ஏக்கம் இருக்கிறதா, கண் இருக்குதா, பெருமூச்சு இருக்குதா, அவருக்குள்ள அந்த ஜெபம் இருக்குதா? பவுல் சொல்கிற கிறிஸ்துவில் நான் கிறிஸ்துவோடு கூட நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், அவருடைய சிலுவையில் நான் அறையப்பட்டு இருக்கிறேன். நீ அவரோடு கூட நீ அறையப்பட்டு இருப்பாய் என்றால் மற்றவனை நியாயம் தீர்த்து நீ நடந்திருக்க மாட்டாய்.
உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு தெரியுமா? உனக்குள்ள குற்றவாளியா நியாயம் தீர்க்கிற பரிசேயனுடைய ஆவி உனக்குள்ள இருக்கிறது. இயேசு வாழ்ந்த நாட்கள்ல பரிசேயன் சதுசேயன் எழும்பினான், குற்றவாளியா நியாயம் தீர்த்தான். யார? இயேசுவை. ஓய்வு நாள்ல எதற்காக அவங்களை சுகமாக்கினீர்? ஓய்வு நாள்ல கர்த்தரை துதிக்க வேண்டியவன், ஆராதிக்க வேண்டியவன் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறான. அவன் ஆலயத்துக்குள்ள கொண்டு வரணும். அவன் ஆலயத்துக்குள்ள கொண்டு வராம விடாம தடுப்பது எதுவென்றால் இந்த பலவீனம் அல்லவா, இந்த வியாதி அல்லவா, இதுல இருந்து அவனை வெளியே கொண்டு வரணுமே என்கிற ஒரு ஏக்கம் இயேசுக்குள்ளால. ஆனா அவனுக்குள்ள இருந்தது என்ன? இது ஓய்வு நாள். நமக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. மனம் திரும்ப. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 1:11 சொல்லுகிறது, 11:1 சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் எல்லாத்தையும் வித்து தரித்திரக்காரனு கொடுத்து அவருக்கு பின்னால ஊழியம் பண்ணு. நீங்க எதை வித்திருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உன் வீட்டை வித்திருக்கிறையா? உன் நிலத்தை வித்திருக்கிறாயா? ஒருத்தன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு சொன்னான், ஆத்மாவே நீ புசித்து திருப்தியா இரு. ஆண்டவர் இன்னைக்கு நைட்டு நீ செத்து போனேனா உனக்கு உண்டானது யாருக்குப்பா போவோம்? அப்போஸ்தலருடைய பாதத்துல எல்லாத்தையும் வித்து கொண்டு கொடுத்தாங்க. எதுக்கு? கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லா இடத்துல அறிவிக்கப்படணும். இன்னைக்கு எதை விற்கிறீங்க? மாடிக்கு மேல கட்டிட்டு இருக்கிறீங்க, கோபுரத்துக்கு மேல கோபுரம் கட்டிட்டு இருக்கிறீங்க. இன்னும் டெக்கரேஷன். ஏய், எத்தனை ஆத்துமாக்கள் டெக்கரேஷன் இல்லாம விழுந்து கிடக்குறாங்களே. இன்னைக்கு சாதாரணமான ஒரு கட்டடத்தை டெக்கரேஷன் பண்ணி கொண்டு இருக்கிறாயே, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? கர்த்தருடைய ஆலயம், எத்தனை ஜனங்கள் தான் கர்த்தருடைய ஆலயம். அந்த ஆலயம் அலங்கோலம் இல்லாமல் இருக்கிறார்களே, அந்த ஆலயத்தை அலங்காரப்படுத்த வேண்டிய வேலை நமக்குள்ள இருக்கிறது. கள்ளன் கையினால் அகப்பட்ட ஒருவர் குற்றுயிரமாய் கொலையுமாய் வழியில கடக்கிறானே, அந்த வழியாய் போனவர்கள் ஆசாரியர்கள் தான். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன்னே வரவில்லை, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு ஓடுறான். ஆனால் இயேசுவை பாருங்கள், விழுந்து கடந்தவனை தூக்கி எடுத்து தன் சுய ரதத்தில் ஏற்றுகிறான். தனக்கு உண்டான ரதத்தையே அந்த விழுந்து கடக்கிறவருக்கு விட்டு கொடுக்கிறார். உன்னால விட்டு கொடுக்க முடியுதா? நீ 2 கார் வச்சிருக்கிற, ஒரு கார் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறாயா? 2 வீடு வச்சுக்க, ஒரு வீட்டை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறாயா? நிலம் இருக்குது, வித்து சுவிசேஷம் அறிவிக்கிறாயா? மிஷனரிகளை அறிவிக்கிறாயா? ஒரு வருஷம் 4000 மிஷனரிமார்கள் ஊழியமே வேண்டாம் என்று வருகிறார்கள். காரணம் என்ன? வறுமை, பசி. கேட்டாச்சுல உனக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசத்தை எதுல காண்பிக்கணுமோ அதுல தான் காண்பிக்க முடியும். நல்ல பில்டிங்க பெருசா கெட்டு, மெகா சர்ச் கெட்டு, நீ என்ன வேணா கெட்டு, இதுதான் ஊழியமா? நீ கட்ட வேண்டியது ஆத்துமாக்களை கெட்டா. விசுவாச பிள்ளைகளை குடும்பமே மனம் திரும்பு, கோடி கோடியை சேர்த்து வைக்காத. உன் தங்க எல்லாம் ஒரு நாள் திருவிழா கடக்க போகுது. தங்கத்தை தூக்கி வீசி எறிகிற நாட்கள் வரப்போகிறது. கொடிய காலம் வரப்போகிறது. அன்றைக்கு எதுவும் உன்னை ரட்சிப்பது இல்லை. நீ வாங்கி வைத்திருக்கிற நிலமோ, நீ வாங்கி வைத்திருக்கிற வஸ்துக்களோ, நீ வாங்கி வைத்திருக்கிற தங்கமோ, வீடோ எதுவும் உன்னை ரட்சிக்காது.
இயேசுவை பாருங்கள். எல்லாவற்றையும் விட்டல்லவா இந்த பூமியில் அவர் வந்து உங்களுக்காக ஊழியம் பண்ணினார். அவரை பின்பற்றுகிற நீங்களும் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றுங்கள். பணத்தை கோடி கோடியை சம்பாதிக்க ஓடாத. பணம் ஒரு நாள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அவளை பாருங்க, அவருக்கு உண்டான எல்லாவற்றையும், பதவியை இழக்கிறார், தன்னுடைய வருமானம் தரக்கூடிய பிசினஸ் இழக்கிறார், எல்லாவற்றையும் இழந்தல்லவா ஒரு பைத்தியக்காரனை போல ஓடுகிறார். கிறிஸ்துவை பின்பற்றாரு. உன்னால பின்பற்ற முடியலையே, ஆண்டவருக்கு என்று உங்களை ஒப்பு கொடுங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்று. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை பின்பற்றுங்கள். யாவரும் கண்களை மூடி ஜெபமனோ. பரலோக தகப்பனே, இன்னைக்கு வாசித்த வசனத்தின்படி நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு பேரும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாய் மாற்றும். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசைகளும் இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை, அறைய வேண்டியவைகள் அறைந்து ஆண்டவரே உம்மை பின்பற்றி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கிற ஜனமாய் மாற்றும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை சந்திப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களோடு செய்வாராக. ஆமென்.